என் அன்பு குழந்தையே, எவர் ஒருவரும் அவர்களுடைய விருப்பப்படி என்னுடைய இல்லத்திற்கு வருவதில்லை. நான் விருப்பப்பட்டால் மட்டுமே என்னுடைய சன்னதியில் வந்து என்னை பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் என்னை எளிதாக வந்து என்னை சந்திக்க முடியாது. ஆனால் நான் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் நீ என்னை தரிசிக்க முடியும். என்னுடைய சங்கல்பம் இருந்தால் நீ ஒரு நொடியில் என்னுடைய சன்னதியில் உன்னுடைய பாதத்தை பதிக்க முடியும். அப்படியாகத்தான் கண்மணி, இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். நீ மட்டும் என்றால் நீ மட்டும் கிடையாது. நீ மனம் விரும்பும் உன்னுடைய துணையுடன், உன்னுடைய குடும்பத்துடன் என்னை வந்து சந்திப்பாய். கூடிய விரைவில் நீ உன்னுடைய மனம் விரும்பும் துணையோடு சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி, உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி மட்டற்ற மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகின்றேன். பொறுமைக்கான கூலிகளும் நம்பிக்கைக்கான கூலிகளும் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. ஆனால் பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான கூலிகள் பொக்கிஷமானது. அது விலையுயர்ந்தது, மதிப்பிட முடியாதது. உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான கூலி உனக்கு கிடைக்கப் போகின்றது. எவ்வளவு கண்ணீர் விட்டாய், எத்தனை காலம் காத்து கொண்டிருந்தாய், அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாய், எல்லாவற்றிற்குமான வட்டியும் முதலுமாய் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். சர்வ நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டால் இப்போது நீ புன்னகைத்திருப்பாய். இவை அனைத்தையும் உன்னுடைய கனவுகளில் வந்து நான் சொல்லி இருப்பேன். நிச்சயமாக உனக்கு கனவில் வந்த அனைத்தும் நிறைவேறும். மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதை பார்த்து கொண்டு சும்மாக இருப்பேன்? நீ என்னுடைய பிடிகளில் இருக்கும் வரை யார் உனக்கு என்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் அது உன்னை சேராதபடி நான் பார்த்துக் கொள்வேன். அதனால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ அதனை பற்றி கவலைப்படாமல் நான் கூறிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதன்படியே நடந்து கொள். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கப் போகின்றேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய விசுவாசத்தை என்னிடம் செலுத்து. உன்னுடைய உண்மையான பக்தியும் அன்பு கொண்ட மனமும் மட்டுமே எனக்கு போதும். உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்து உன்னை விடுவித்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைத்து உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவேன். உன்னுடைய பரிபூரணமான பக்தியால் உன்னுடைய இப்போதைய கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எல்லா கஷ்டங்களும் தடங்கல்களும் நீங்கி நீ நினைத்த அனைத்தும் நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னுடைய குடும்பத்தினரும் நல்ல பலத்துடனும் வளத்துடனும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றனர். என்ன கவலைகள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு என்னுடைய அப்பா எனக்காக இருக்கின்றார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். அவர் எது செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்கே என்று மனதார சொல். இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. என் தங்கமே, என் மீதான விசுவாசம் மிக பெரியது. மனமுருகியே இன்று உன்னிடம் நான் பேச வந்தேன். நிச்சயமாக நீ என்னிடம் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன். நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ எழும்பி பிரகாசிக்கப் போகின்றாய். உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் விரைவில் சந்தோஷமாக மாறும். வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும். நீ சந்தோஷமாக அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிரு. உனக்கானவற்றை நான் உனக்காக முடித்துக் கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் விலக்கி வைக்கும் வேத வாக்கிது. வேண்டியதை பெற உடனே கேள். இந்த அப்பாவின் பிள்ளைகள் யாரும் எப்பொழுதும் வேதனையில் இல்லை. உண்மையான பிள்ளைகள் யாரும் அவர்களுடைய வேதனைகளை வேதனைகளாக கருதுவதில்லை. என் அப்பா இருக்கிறார், எனக்கு சகலமும் செய்து தருவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் அவர்கள் என்றும் இருப்பார்கள். ஏனென்றால் என்னை நம்பிய பிள்ளைகளை நான் சோதிப்பேனே தவிர என்றும் கைவிட மாட்டேன்.
இது நான் என் பிள்ளைகளுக்கு தந்திருக்கும் வேத வாக்கு. நேரம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நேரம் வந்துவிட்டால் உனக்கான அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். உன் மனம் கலங்கி உன்னால் செய்ய முடியாத நிலை வரும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடன் பேசு. எந்த இக்கட்டான சூழலிலும் என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது உனக்கு எல்லா விதத்திலும் அது உதவும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வாக என் நாமத்தை உச்சரிப்பது உனக்கு உதவும். எப்பொழுது வேண்டுமானாலும் என் பிள்ளைகள் என்னுடன் உரையாடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் உன் அப்பாவாகிய என்னை நீ அழைக்கலாம். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாம் இப்படியே நடந்துவிடுமோ, எல்லாம் இப்படியே கடந்து போய் விடுமோ என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. எதையும் மாற்றி கொடுப்பதற்கு உன் அப்பாவிற்கு ஒரு நொடி போதும். என் ஆலயத்தில் நீ உன் காலடியை எடுத்து வைத்துவிட்டால் உன் துன்ப நிலை மாறி மகிழ்ச்சியின் எல்லை காண்பாய். நீ விரும்பும் மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்காக நான் தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது பாவப்பட்ட ஜென்மமாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருமுறை இந்த அப்பாவை நீ மனதார நினைத்து விட்டால் அந்த தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகும். எனதிந்த வேத வாக்கினை நீ என்றும் மறந்து விடாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் அனைத்து நன்மைகளும் உனக்கு வரும். நம்பிக்கையோடு முதலடியை எடுத்து வை. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த இரவின் மடியில் இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைய விடியலில் உனக்கான ஒன்றை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சற்று நேரம் மறந்துவிட்டு இப்போது நான் கூறுவதை அமைதியாக கேள். நிச்சயம் உன் மனம் சாந்தமாகும். தெளிவான மனநிலையிலேயே ஆழ்ந்த உறக்கம் காண்பாய். உன்னுடைய அப்பா படம் மூலமாகவோ அல்லது விக்கிரகமாகவோ உன் கண் முன்னால் வந்து போனேன் என்றால் அந்த இடத்தை நான் இன்னும் பலமாக்கப் போகின்றேன். அந்த இடங்களில் இருக்கின்ற அனைத்து இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் களையப் போகின்றேன். என்னுடைய நிழல் படத்தை தரிசிப்பது என்னை நேரடியாக தரிசித்ததற்கு சமம். ஆனால் எண்ணம் என்னவோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்று நினைக்காதே. உனக்கு துணையாக நான் தான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேனே. நான் உருவமாக இல்லாததால் தான் என்னை நீ உணர மறுக்கின்றாயா? நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். என்னை எப்படி யார் ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். நீ என்னிடம் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். நீ பேசுவதை கேட்க நான் தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் கொட்டி தீர்க்கலாம். நான் வெறும் கற்சிலையாக எங்கோ ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் அல்ல. உன்னோடு உயிரோடு இருந்து கொண்டிருப்பவன். உன்னை ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டிருப்பவன். உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பவன். உன்னை கண்காணித்து கொண்டிருப்பவன். நீ என்ன செய்தாலும் என்னுடைய கண்களை மீறி போகாது. நீ அழுவதையும் புலம்புவதையும் கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவ்வப்போது நான் உன்னிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது கூட உன்னுடைய மனபாரம் தாங்காமல் மனதுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? அப்பொழுதும் என்னுடைய மென்மையான விரல்களால் உன்னை வருடிக் கொண்டுதான் இருந்தேன். உணர்ந்தாயா? நீண்ட நெடிய காலம் நீ ஏங்கி காத்து கொண்டிருந்த ஒன்றை உன்னிடமே நான் சேர்க்கப் போகின்றேன். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா? உனக்கானது உன்னை வந்து சேரும்.